ஹலோ எவரன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. இந்த சேனலை பார்த்து பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே, ஃபைன். அண்ட் டேரக்டா இன்னைக்கு நம்ம லெவல்ஸ்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். நேற்று கொடுத்த லெவல்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. எக்ஸாக்டா சேம் ரிஜெக்ஷன் தான் மார்க்கெட் கொடுத்துருந்துருக்கும். இப்போ நாளைக்கு மார்க்கெட் என்ன நமக்கு வியூ ஆகணும், இந்த 56,268 வந்து பாருங்க நாளைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகே, ஓகே. இப்போ அகைன் பாருங்க நம்ம நிஃப்டி பார்த்துரும், பேங்க் நிஃப்டி பார்த்துரும். அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேர் லைக் பண்ணாம பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 150 லைக்ஸ் வச்சு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் அப்டேட் உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். ஓகேங்களா, ஃபைன். இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகும், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஷார்ட் ஸ்கேல்பிங்ல எடுத்திருந்திருப்பேன். ஓகேங்களா, ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு 225 குவான்டிட்டி எடுத்திருந்தேன் பேங்க் நிஃப்டியில. அதை நான் ஷார்ட்டா ஸ்கேல்பிங்ல முடிச்சிருப்பேன். ஆனா நேற்று கொடுத்த சோன் சூப்பரா ரியாக்ட் ஆயிருக்கும். இப்போ நாளைக்கு மார்க்கெட் என்ன வியூனா, இந்த 50 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் 1 ஹவர் சினாரியோ. ஃபர்ஸ்ட் ஒன் ஹவர்ல எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். மேபி ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல இங்கவே மார்க்கெட் நமக்கு கன்சால்டேஷன் எடுக்குதுன்னா, இந்த 56,268 வந்து நாளைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆக்ட் ஆகும். 1 ஹவர்ல மார்க்கெட் இப்படி இருக்கலாம். இல்ல நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்துருச்சு, டாப்ல டக்குன்னு சடனா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகுனா இந்த லோ சப்போர்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் வந்து இந்த 56,515 வரைக்குமே மார்க்கெட் நமக்கு ஈஸியா நாளைக்கு மூவ் ஆயிடும். லோல இருந்து ஹை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியா நமக்கு மூவ் ஆகும். இந்த பாயிண்ட்ல லோ டு ஹையை மெஷர் பண்ணி காட்டுறோம் பாருங்களேன். ஈஸியா வந்து பாருங்க நமக்கு 250 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியா நமக்கு மூவ் ஆகுது. இது சினாரியோ. இல்ல நாளைக்கு மார்க்கெட் வந்து 56,268 ஜோனை நமக்கு கிராஸ் ஆகல, இங்கவே கன்சால்டேஷன் எடுக்குது அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து ஈஸியா ஃப்ரீ ஃபால் வந்து 55,994 வரைக்குமே இந்த இடத்துல ஈஸியா ஃபால் ஆயிடும். இந்த 56,268 வந்து நமக்கு குரூஷியல் ஆக்ட் ஆகும் ஜோன். ஓகேங்களா, இதுல கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா ட்ரேட் எடுங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் சினாரியோ. ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ நியூட்ரல் ஜோன்ல இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இது. இன்னைக்குமே இந்த 56,994 நான் நேற்றே உங்களுக்கு இந்த லெவலில் கொடுத்துருப்பேன். இந்த பாயிண்ட்ல நல்லா டச் பண்ணி மார்க்கெட் வந்து இந்த ஹைவே போயிட்டு இப்போ மேபி இந்த இந்த ரேஞ்சஸ் வச்சு நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா நீங்க நல்லா ப்ராஃபிட் பண்ணிப்பீங்க. இல்ல பாருங்களேன், எக்ஸாக்டா ஒரு பெரிய ஃபால் கொடுத்து ரெக்கவரி அகைன் திருப்பி ஃபால் ஆக பாசிபிள் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு எந்த ட்ரேட் எடுக்காதீங்க, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்து ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகே, இது பேங்க் நிஃப்டியோட சினாரியோ. திருப்பி இன்னொரு வாட்டி சொல்ற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. மேபி ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா சப்போர்ட் எடுத்து திருப்பி இந்த ஹை வரைக்கும் மூவ் ஆயிடும். இல்ல ஒரு 1 ஹவர் பிரேக் அவுட் ஆகல, இந்த ரேஞ்சில கன்சால்டேஷன் எடுத்துட்டு இருக்குன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்ல மார்க்கெட் வந்து இந்த லோ வரைக்கும் ஈஸியா ஃபால் ஆயிடும். இது நமக்கு கிராஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த 55,994 கிராஸ் ஆச்சுன்னா 55,582 வரைக்குமே பேங்க் நிஃப்டி நாளைக்கு ஈஸியா ஃப்ரீ ஃபால் ஆகும். மேபி ஆச்சுன்னா நான் உங்களுக்கு மெம்பர்ஷிப்ல நான் லெவல்ஸ் அப்டேட் பண்றேன். ஓகே, ஃபைன். அடுத்து நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்துடலாம். இப்போ நிஃப்டி என்னன்னா, இப்போ நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் 2 ஜோன். இதை நான் வந்து சிங்கிள் ஜோன் இப்போ சொல்ல முடியாது. 2 ஜோன் தான் நம்மளால கரெக்டா ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். என்ன ஜோன்னா 24,000. ஆனா இப்போ நிஃப்டியோட வியூ என்னன்னா, சேஃபா நீங்க ஒண்ணும் இல்ல, சேஃபா நீங்க எடுக்க பிளான் பண்றீங்கன்னா 24,840 வந்து நமக்கு இது ரிஸ்க் ஜோன். ஓகேங்களா, சாரி, 24,840ன்றது நீங்க இங்க இருந்தே நீங்க ரிவர்சல் ஆகும்ன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணது ரிஸ்க். இல்ல ப்ரோ நான் சேஃபா போறேன், நான் பெரிய ரிஸ்க் எடுக்கிற ஐடியா இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. 24,889 வந்து மார்க்கெட் வரும். நல்லா நோட் பண்ணி பாருங்க. 24,889ல வந்து மார்க்கெட் வந்து நமக்கு ரிவர்சல் பாசிபிள். இப்போ இங்க இருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா சேஃப் ட்ரேடர்ஸ் வந்து நம்ம, ஏன்னா உங்களோட 50 மினிட்ஸ் ரிஜெக்ஷன் கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் கொடுத்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கலாம். இல்ல மார்க்கெட் வந்து நமக்கு க்ளோஸ் அண்ட் கிராஸ் கொடுக்கல, இங்கவே நமக்கு அந்த க்ளோஸ் அண்ட் கிராஸ் 24,840ல க்ளோஸ் அண்ட் கிராஸ் கொடுக்குதுன்னா அங்கிருந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னன்னா இங்கிருந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் ஓட எங்க செல்லிங் மொமெண்டம் நமக்கு அதிகமா கொடுத்துருக்கோம் அதோட ஹைல ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம செல் என்ட்ரி போகலாம். அதெல்லாம் ஓகே ப்ரோ. இப்போ நம்ம கால் ஆப்ஷன் வந்து நான் எங்க போகலாம்னா, இப்போ என்னோட வியூ வந்து என்னன்னா ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. மேபி இங்க வந்துச்சுன்னா நம்ம ட்ரெண்ட் வந்து இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா பிளைண்டா எடுக்காதீங்க. நமக்கு ஏன்னா மேபி ட்ராப் ஆக பாசிபிள் இருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பார்த்தீங்களா, நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பிளைண்டா மேல பிரேக் அவுட் ஆகுதுன்னா எடுக்காதீங்க. மேபி ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து பேட்டர்னுக்குள்ளேயும் வரலாம். அதுக்காக என்னன்னா நாளைக்கு இப்போ நிஃப்டியோட வியூ என்னன்னா, என்னோட வியூ இந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஃபால் ஆக தான் பாசிபிள் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ட் வந்து மேபி இது 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நாளைக்கு வந்து ஒரு 1 ஹவர்ல நல்ல ஹியூஜ் பையிங் மூமெண்டம் கொடுத்துருச்சுன்னா இங்கேருந்தே நமக்கு மார்க்கெட் வந்து ஹியூஜா பையிங் போயிடும்.
பார்க்கலாம் நமக்கு. ஏன்னா நிஃப்டி நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி வியூ கரெக்டா இருக்கு. ஏன்னா நிஃப்டி எடுத்திருப்பேன். பேங்க் நிஃப்டி நாளைக்கு நான் மேக்ஸிமம் பேங்க் நிஃப்டி தான் எடுக்க பார்க்குறேன். நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். லோ டைம் ஃப்ரேம்ல மெம்பர்ஷிப்ல நான் அப்டேட் கொடுக்குறேன். ஓகே, இதுதான் லெவல்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. லெவல்ஸ் தெரிஞ்சு அப்பதான் ட்ரேட் பண்ணுவாங்க. பிளைண்டா பை அண்ட் செல் பண்றதுக்கு சின்ன சின்ன லெவல் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை கண்டுபிடிச்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கிளியரா ஐடியா கிடைக்கும். ஓகே, அண்ட் நாளையோட அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்.